ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ வந்து நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு பொருள் வாங்கினேன், அது உங்கள்கிட்ட காமிக்கலான்ட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குழிப்பணியார சட்டி தான் வாங்கினேன். என்கிட்ட 2-3 இருந்தது, அக்கா கொடுப்பாங்க. ஆனால் அது வீணாக போயிடுது, பொறியாக ஆகிடுது. அது வந்து எதனால் அப்படி ஆகுது, இது எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து நான் தனியாக வாங்கலை, இதுக்கு முன்னாடியே ஒரு வெஜிடபிள் கட்டர் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். இந்த வெஜிடபிள் கட்டர் இந்த குழிப்பணியார சட்டியும் சேர்த்து தான் வாங்கினேன். இதோட விலை வந்து 595 ரூபா போட்டிருக்கு. இதோட விலை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 1180 ரூபா போட்டிருக்கு. அதான் பாருங்களேன், 1180 ரூபா போட்டிருக்கு. இதில் வந்து 595 ரூபா போட்டிருக்கு. ரெண்டும் சேர்த்து 1775 ரூபா வருது. ஆனால் அவங்க வந்து 1050 ரூபாய்க்கு தான் பில்லு போட்டாங்க. பரவாயில்ல. நம்ம ஏரியாவில் ஜேஎஸ்ஆர் ஹோம் அப்ளையன்சஸ்ன்னு ஒரு கடை தந்திருக்காங்க புதுசாக. அந்த கடையில் தான் நாங்கள் வாங்கினோம். 1050 ரூபா தான் பில்லு போட்டாங்க. எனக்கு இந்த குழிப்பணியார சட்டி வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு அடிக்கடி வீணாக போயிடுது, ஏன்னு தெரியல. பாருங்கள், இப்போ 1050 ரூபா தான் பில்லு போட்டாங்க. நல்ல விலை வந்து குறைச்சி தராங்க, அவங்க வாங்குகிற ரேட்டுக்கு குறைச்சி தந்தாங்க. இந்த வெஜிடபிள் கட்டருமே வாங்கும் போது யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சு தான் வாங்கினேன். ஆனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதுக்குன்னா, வடைக்கு நம்ம கூழ் செய்கிறோம் அடிக்கடி, அந்த கூழுக்கெல்லாம் நம்ம பொடியாக கட் பண்ணி தான் வெங்காயம் போடுவோம். அந்த மாதிரி கட் பண்ணும்போதெல்லாம் ஈஸியாக இருக்குது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வெங்காயம் கட் பண்ணி என் கையெல்லாம் அவ்வளோ ஒரு அடையாளமாக இருக்கும். இப்போ வந்து வந்ததுலேருந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதில் தான் நான் கட் பண்ணுறேன். ஆனால் வெங்காயம் மட்டும் தான் கட் பண்ணுறேன், வேறு எதுவும் நான் கட் பண்ணி பார்க்கல. வேறு என்னெல்லாம் கட் பண்ணலான்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குழிப்பணியார சட்டி வந்து நல்லா அழகாக குழியாக நல்லா இருக்குது. மேல் பாட்டமும் இந்த மாதிரி சமமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கினேன். குழியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அது வந்து நம்ம ஸ்டவ்வில் வைக்கும் போது சரியாக பொருந்தாது, அப்படி கிடுன்னு ஆடுற மாதிரி இருக்கும். அதனால் நான் சமமாக இருக்கிற மாதிரி தான் வாங்கினேன். இந்த விலைக்கு இது வாங்கலாமா, நல்லா இருக்குதா, இதை வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ இதில் குழி பணியாரத்தில் வந்து இனிப்பு பணியாரமும் செய்யலாம், கார பணியாரமும் செய்யலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பணியாரங்கிறது, அதனால தான் வாங்கினேன். இந்த 2 பொருளும் நல்லா இருக்காங்க, கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.